வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கேன்ப்பா. குக்கர் வச்சுட்டேன். தண்ணி கழநீர் ஊற்றிக்கிறேன். அரிசி களைஞ்ச கலர் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இருந்தால் கழநீர் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த சூப்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். சின்ன பல்லாக இருக்குது, ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 2 துண்டு வச்சுருக்கேன். ஒரு பிடிச்ச சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 வெங்காயம் இருக்கும், உரித்து வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. அது மாதிரி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க வேணாம். இது மாதிரி அரைச்சி போட்டால் தான் அந்த சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நைஸாக அரைக்காதீங்க. இது மாதிரி அரைச்சிக்கோங்க, 1-2 அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி அளவெல்லாம் எவ்வளவு என்னெல்லாம் கரெக்டாக அளவெல்லாம் இல்லைப்பா. நம்ம எவ்வளோ கால் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப் வச்சுக்கலாம். கரெக்டான அளவெல்லாம் இதில் சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். கறி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். என்னடா சுமதியம் அளவு சொல்லாமல் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம எவ்வளோ கால் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் ஆள் எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு சூப்பு வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டுக்கலாம், முழுசாக போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலையே கால் வாங்கி க்ளீன் பண்ணப்பா. க்ளீன் பண்ணி இப்போ கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் அதோட போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, சூப் ரெடி ஆயிரும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நம்ம சூப்பர் ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இதை குக்கர் மூடிக்குவோம். மூடிக்கிட்டு ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். 10 விசில் விட்டு இறக்கணும்னா ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடும். ஒரு 10 விசில் விட்டாச்சு. நல்லா ஆறிடுச்சு. திறந்து பார்ப்போம். சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆட்டுக்கால் சூப் ரெடி. இந்த ஆட்டுக்கால் நல்லா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப எலும்பு தேய்மானம், கால் வலி, முட்டி வலி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.